இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே இந்த 5வது நாளுக்காக நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு போதனைகள் அல்லது நமக்கு வேதம் நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 5வது நாளில் கூட நாம் வேதத்தை தினம்தோறும் வாசிப்பதினாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தால், வேதம் நம்மை மாற்றி அமைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். வேதத்தை நாம் நேசித்து ருசித்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நம் வாழ்வை மாற்றி அமைக்கிறதா, வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. வேத வசனங்களை நாம் நம்முடைய மனதில் இருத்தி கொள்ளும் பொழுது அல்லது அதன்படி நடக்க நாம் எத்தனிக்கும் பொழுது, அது முயற்சித்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. தேவனுடைய ஆலயமாக மாறி நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அசுத்தமான காரியங்கள் எதுவுமே இந்த ஆலயமாகி நம்முடைய சரீரத்திலே அரங்கேறுவதற்கு தேவன் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். ஒரு பாவ காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தில் அரங்கேறுகிறது என்று சொன்னால் தேவ ஆலயமாக நம்முடைய சரீரம் இல்லை என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அனுதினமும் அவருடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமாக மாறுகிறது. அவருடைய ஆலயத்திலே யார் வாசமாக இருப்பார்? அந்த பரிசுத்தமாய் ஒரு சரீரம் மாறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்றார். அப்போ நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கின்றார். அந்த வேத வசனம் நமக்குள்ளாக புகுந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதாக இருக்கின்றது. அப்படியானால் வேதத்தை நாம் தினந்தோறும் வாசித்து வேதத்தை தினம் நம்முடைய மனதிலே ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது நாம் மனப்பாடம் செய்து நம்முடைய இதயத்தில் இருத்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதென்றாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையே மாற்றுகிறது என்றால் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்லையா? என்னை மாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி மார்தட்டி நின்ற அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அடிமையாய் மாறி போயிருக்கிறார்கள். என்னையா நான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்றவன், என்னை யாரும் திசை திருப்ப முடியாது என்று சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு வேத வசனத்திற்கு அடிபணிந்து வாழ்கின்றார்கள். வேத வசனத்தை சொல்லுகின்ற உயிருள்ள சாட்சியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்கல்ல. எப்படி அவர்களால் மாற முடிந்தது? இந்த வேத வசனங்கள் அவர்களை மாற்றி அமைத்தது. பொதுவாக நம்முடைய சரீரத்தினுடைய வெளிப்புற மாற்றங்களை நாம் உடனடியாக அறிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷன் ரொம்ப மெலிஞ்சு போனால் இல்லை ரொம்ப குண்டாயிட்டா நம்ம கேட்போம்ல, ஏன் இப்படி ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, ஏன் இப்படி சடனாக இவ்வளவு குயிக்காக நீங்கள் இவ்வளவு குண்டாயிட்டீங்களே என்ன அப்படிங்கிற நம்முடைய சரீர மாற்றங்களை நாம் வெளிப்புற மாற்றங்களை நாம் உடனடியாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதன் உள்ளான சரீரம் வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறதற்கு சில காலங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அனுதினமும் நம்முடைய வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது. அது ஒவ்வொரு நாளின் வளர்ச்சி ஒவ்வொரு நாளிலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய மாற்றத்தை வெளியில் யாரும் ஒருவேளை காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றான். கொஞ்ச நாள் கழித்து மற்றவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவனா இப்படி மாறிட்டான், இல்லை இவளா இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு மாற்றி அமைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். எப்போது நாம் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ உள்ளே ஒரு மனிதன் வாழ்கின்றான், ஆத்துமா என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா? அவன் நாளுக்கு நாள் ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்திலே அவன் மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வேத வசனம் மாத்திரமே அவனை மாற்ற முடியும். வெளிப்புற வாழ்வு எப்படியாயிலும் நாம் மாற்றி விடலாம். ஆனால் உள்ளான மனிதன்
அந்த உள்ளான ஆத்துமாவாகி அந்த மனிதன் அவன் மாற வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அது இந்த வேத வசனங்களின் மூலமாக மட்டும்தான் அந்த உள்ளான மனிதன் மாற்றப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நம் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இயேசப்பா, நான் உம்முடைய வேத வசனங்களை என்னுடைய இருதயத்திலே இருத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளான மனிதனில் மாற்றங்கள் ஏற்பட, உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளிலும் வளர்ச்சி அடைய எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதத்தை மிக அதிகமான அளவு நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து நாம் அதை நேசித்து அதை வாசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளான மனிதன் அந்த பழைய ஆதாமை போல இருக்கின்றாமா, அல்லது புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? வேதம் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே புதிய ஆதாமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக எப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்ததோ அதே போலத்தான் நான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வோமானால், அந்த பழைய ஆதாம் தான் நம்முடைய உள்ளத்திற்குள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். பாவத்துக்கு செத்து நாம் இன்னும் நீதிக்கு பிழைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கும் என்று சொன்னால்தான் அவருடைய இரண்டாம் வருகைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். இல்லை என்று சொன்னால், உள்ளான மனிதனில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னால் அந்த இரண்டாம் வருகையிலே நாம் நிச்சயமாக பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட உள்ளான மனிதனில் மாற்றம் எப்பொழுது ஏற்படும்? அந்த வேதம் மாத்திரமே உள்ளான மனிதனை மாற்றி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சாமி, இந்த அருமையான 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட வேதம் எங்களை புதியதொரு அனுபவத்துக்குள்ளாக, ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எங்களை அழைத்து செல்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுக்கும் நீர் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதனில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய உள்ளான மனிதன் ஆண்டவரே உமக்குள் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு என்னுடைய உள்ளத்திலே பதித்த பிள்ளைகளாய், அந்த வேத வசனங்களின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரங்களிலும் ஒவ்வொரு நாளிலும் கூடப்பா நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவர் வேத வசனங்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்த ஒவ்வொரு நன்மைகளையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை